ஹாய் காய்ஸ், வணக்கம். வெல்கம் டு MrsSamalayarai. நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி, உருளைக்கிழங்கு போண்டா. இந்த ரெசிபியை நம்ம ஒரு டீ காஃபி குடிக்கும்போது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த போண்டாவை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயை நான் சூடு பண்ணியிருக்கேன். அதில் 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடான உடனே 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து அதை பொரிய விட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக இஞ்சி, அதையும் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ நான் 2 உருளைக்கிழங்கை வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து மசாலா கூட ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். உருளைக்கிழங்கு வெங்காயத்தோடு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். மஞ்சத்தூளோட பச்சை வாசனைலாம் போய் நல்லா இந்த மசாலா ரெடி ஆகணும். அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை தூவி விட்டுட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்கு நல்லா ஆறணும். அப்போ தான் நம்மளால் உருண்டை பிடிக்க முடியும். அதனால் இந்த மசாலாவை ஒரு தட்டில் மாற்றி இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். இது இப்போது ஒரு ஓரம் அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த மசாலா ஆறத்துக்குள்ளே நம்ம போண்டாக்கு தேவையான மாவை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் கடலை மாவு எடுத்துக்கலாம். கூடவே 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு. அரிசி மாவு நல்லா ஒரு கிறிஸ்பினஸை கொடுக்கும், அதுக்காக சேர்த்துக்கலாம். கூட கொஞ்சமாக உப்பு, கூடவே 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். நான் இன்றைக்கி காஷ்மீரி மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் போல் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இதை எல்லாத்தையும் ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். அப்போ தான் போண்டா நல்லா புஃப்னு வரும். அதுக்காக இதையும் ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி மொத்தமாக சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கிட்டேன். மாவு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. மீடியமாக கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. உருளைக்கிழங்கு மசாலா நல்லாவே ஆறிடுச்சு. இப்போ இதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மசாலா ரொம்ப பெருசாக உருட்டிக்காதீங்க, சின்ன சின்னதாக இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் எல்லா மசாலாவையும் உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுட்டேன். போண்டாக்கு தேவையான மாவும் ரெடியாக இருக்குது. கூடவே அந்த ஸ்டஃபிங் உருண்டைகளும் ரெடியாக இருக்குது. ஒரு பக்கம் கடாயில் எண்ணெயும் நல்லா சூடாயிடுச்சு. இப்போது அந்த உருளைக்கிழங்கு மசாலாவை கடலை மாவில் டிப் பண்ணி நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெயை ரொம்ப சூடாக்கிடாதீங்க, மீடியமாக இருக்கட்டும். உருண்டைகளை போட்டதுக்கப்புறம் ஸ்டவ்வை மீடியம் ஹீட்லேயே வச்சு இந்த எல்லா போண்டாவையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் வெந்த உடனே இன்னொரு பக்கம் மெதுவாக திருப்பி போட்டுக்கலாம்.
இந்த போண்டா ரெடியாக ஒரு 8லேருந்து 10 நிமிஷமே போதும். பாருங்கள், போண்டாலாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் இதை ஒரு தட்டில் மாற்றிக்கிறேன். பாருங்கள், சூப்பரான சுவையான உருளைக்கிழங்கு போண்டா ரெடி ஆகிடுச்சு. இதை நான் இப்போ உங்களுக்கு பிரித்து காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வர பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.